கேட்கப்படும் மன் ரப்புக, உன் ரப்பு யார்? ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ் என்று மூமின்கள் பதில் சொல்வார்கள், நல்ல மனிதர்கள் பதில் சொல்வார்கள். உன் ரப்பு யார் என்று கேட்கப்படுகிற பொழுது ரப்பி அல்லாஹ். இதுல நாம் ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். ஏன் ரப்பு அல்லாஹ் நீங்க எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாம இல்ல. இப்போ நோன்பு காலத்துல மூமினா வாழ்றவர் முஸ்லிமா வாழ்றவர் எல்லாருக்கும் தெரியும். சரி, பாவி ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வந்தாலும் உன ரப்பி யாருன்னா அல்லாஹ்னா சொல்லுவாரு. அவர் நோன்பு குடிக்காம வைப்பாரு, ஆனா ரப்பி யாரா அல்லாஹ்னு தான் சொல்லுவாரு. ஆனால் கபருக்குள்ள அப்படி சொல்லலுமா? பாடமாக்குனது சொல்ல இயலாது. இங்க எந்த நிலையில யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அவர் தொழவே மாட்டார், வாழ்க்கையில தொழுதே இருக்க மாட்டார். மன் ரப்புக்கன்னா ரப்பி அல்லாஹ்னு சொல்லிடுவாரு. கபருக்குள்ள அப்படி அல்ல. அவர் ரப்பி அல்லாஹ்னு உணர்ந்து இந்த உலகத்துல வாழ்ந்தால்தான் அங்க சொல்லப்படும், இல்லன்னா அவர் சொல்ல மாட்டார். இரண்டாவது கேள்வி, வமா தீனுக், உன்னுடைய தீன் எது? அல் இஸ்லாமு தீனி, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவன் சொல்லுவான். இப்ப இந்த உலகத்துல எழுதுற மாதிரி எக்ஸாம் அல்ல அது. உன்ன மார்க்கமே ஒமா தீனுக்கு என்றால் இந்த உலகத்துல ஒரு மனிதன் பாடமாக்கி சொல்வதை போன்ற அல்ல, இஸ்லாத்தின் அடிப்படையில் அவன் வாழ்ந்தால் அவன் சொல்லுவான் தீனி அல் இஸ்லாம் அல்லது அல் இஸ்லாமு தீனி என்று சொல்லுவான். நாங்க மனசுல கை வச்சு கேட்கணும், நான் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிறேனா? என்ற ரப்பு அல்லான்னு சொல்றதுக்கு என்ற ரப்பை பற்றி நான் என்ன தெரிந்து வைத்திருக்கிறேன்? என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அல்லாண்டா யார், அவனை எப்படி வணங்கணும், அவனுடைய சிஃபாத்துகள் என்ன, அவனுடைய பெயர்கள் என்ன, பண்புகள் என்ன, தௌஹீத் ருபூபியாண்ட என்ன, தௌஹீத் உலூஹியாண்ட என்ன, தௌஹீத் அஸ்மா சிஃபாத்னா என்ன, ரப்புடைய வல்லமைகள் என்ன, குதரத் என்ன, ரப்பு எப்படிப்பட்டவன், எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சா சொல்லலாம் ரப்பி அல்லாஹ். அல்லாஹ் பற்றியே தெரியாது அப்படின்னா எப்படி நாங்க பதில் சொல்ல போறோம்? ஷிர்கோட நாம் போனா எப்படி நாம் பதில் சொல்ல போறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் இல்ல, தொழுகை இஸ்லாமிய அடிப்படையில் இருக்குது, கொடுக்கல் வாங்கல் இஸ்லாமிய அடிப்படையில் இல்ல, அவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்ல, அவருடைய சமூக வாழ்க்கை இல்ல, அவர் நினைச்சபடி வாழ்றார். ஆனால் கபருக்குள்ள போய் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் என்று அவரால் சொல்ல முடியாது. ஒரு மூமினா இருந்தா சொல்லிடுவார், என்ன மார்க்கம் இஸ்லாம் தான். மூன்றாவது, ஒமன் நபியுக், ஒரு நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபி என்று மூமின்கள் சொல்வார்கள். மூமின்கள் நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தா சொல்வார்கள். பிதஅத்தோடும் மூட நம்பிக்கைகளோடும் ஒரு மனிதர் வாழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாறு செய்து வாழ்ந்து விட்டு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னுடைய நபி என்று சொல்வதற்கு அங்கு வாய் வராது, சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல எவ்வளவு நேசிச்சோம், என்ன நேசிச்சீங்க? ரசூலுல்லாஹ் அன்பு நபி வார்த்தையால நீங்க 1000 அவர்களுக்கு அடைமொழியை போட்டீங்களே தவிர சுன்னா வாழ வைங்க. வாயால வாரதல்ல அன்பு, வாங்க சொன்னா கண்ணுல ஒத்திக்கொள்றதல்ல அன்பு. ரசூலுல்லாவை நேசித்தால் நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களை வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்